ஹலோ பாஸ், சைடு சார் சொல்லி விட்டாங்க. பெண்டே லவ் மேட்ரி பிள்ளாட்டுக்கிறாப்ல ஆப்தரா கூட டாப்ல சார். ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம்பிடிக்க தெரியணும் என்கின்ற டயலாக் இவருக்கு கச்சிதமாக பொருந்தும். 1987 மதுராந்தகத்தில் பிறந்து சென்னை லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் பயின்று கொண்டே தீவிர நாடக பயிற்சியும் மேற்கொண்டார். பிறகு 2007 இடைவெளி இல்லாமல் 72 மணி நேரம் நீண்ட நாடகத்தை நடத்தி கின்னஸ் உலக சாதனையும் பெற்றார். அதனைத் தொடர்ந்து 2008 தென்னிந்தியாவின் சிறந்த மெஸ்வர் பட்டத்தையும் வென்றார். வெற்றிமாறனின் பொல்லாதவன், பையா, ரௌத்திரம் போன்ற திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார். பிறகு வசந்த் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும், விஜய் டிவியில் யூபக்ஸ் ஆகவும், இறுதியாக தந்தை டிவியில் ஒரு படைப்பு நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் பணியாற்ற தொடங்கினார். பின்னர் கோகுலின் நகைச்சுவை திரைப்படமான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் விஜய் சேதுபதியின் நண்பராக நடித்ததன் மூலம் தமிழ் மக்களின் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்தார். 2010களின் நடிப்பகுதியில் நடிப்பு பணிகளில் பிஸியாகி மாசு என்கின்ற மாசிலாமணி, ரங்கூன், மரகத நாணயம் மற்றும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு ஒப்பந்தம் செய்தார். அவர் சுருக்கமாக இந்த 3 ஓகேவா என்ற முழுமையற்ற திரைப்படத்தில் அம்சத் கானுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் பணியாற்றினார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுப்புற கதைகளை அடிப்படையாக கொண்ட குதிரை முட்டை என்ற படத்தை இயக்கும் தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்தினார். நடிப்பை தனது உயிராக எண்ணும் டேனியல் ஆனி போப் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட் டேலண்ட் ரீல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு நல்ல இன்டராக்ஷன் செஷனுக்கு இன்வைட் பண்ண மனோஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் வந்து உண்மையிலே ரொம்ப உங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. ஐ ஹேவ் அ பிக் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ சார். விஸ்காம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா புக்ஸை தாண்டி நம்மளுடைய ஸ்கில் எல்லாருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு MBBS படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம விஸ்காமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஆகும், என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்லேயே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு அட்ரினல் ரஷ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஒரு எக்ஸைட் ஆகிற மூமெண்ட்ஸ் எல்லாமே மினிட் டு மினிட் நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதுவே இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம கிராப் பண்ணிக்கலாம். அதுக்கு வெறும் டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நம்மளுடைய கிரியேட்டிவ் ஐடியாஸும் சரி, நம்மளுடைய ஸ்கில் எல்லாருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும்ல. பட் அந்த ஸ்கில்ல நமக்கு தேவையான ஒரு ஃபில்டர் போட்டு அது ஒரு சென்சார்டு வெர்ஷனா உங்களை டெவலப் பண்றது கண்டிப்பா அந்த காலேஜ் கேம்பஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில வேல்ஸ் காலேஜ் உங்களுக்கு அந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.